ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு இன்றைக்கி ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா தாழம்பூர் ஈசிஆர் கிட்ட வந்துச்சு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பாத்ரூம் லீக்கேஜ் இஷ்யூ இருந்தாங்க. நானும் போய் செக் பண்ணோம். பட் எங்களுக்கு என்ன ஜாயிண்ட்டில் ஒயிட் சிமெண்ட் ஆல்ரெடி இருக்குது. நாங்கள் சொல்லிட்டோம், நான் ஜாயிண்ட்டு தட் பண்ணுறோம். ஏன்னா மோஸ்ட்டாக 80% ஜாயிண்ட் வழியாக தண்ணி ஊறும். அது மீறி வந்துச்சுன்னா நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் சரின்ட்டாங்க. நானும் தட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே தண்ணி அது வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக இதான் இஷ்யூன்னு டவுட்டாக இருந்துச்சு. நானும் ஃபுல்லாக தட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எப்பாச்சில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 9 ப்ராசஸ் பண்ணுறோம், A to Z. உங்களுக்கு பார்த்துறப்போ வீடியோவில் கம்மியாக தான் தெரியும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் போட்டிருப்பேன் என்னென்ன பண்ணுறோன்றது. ஓகேங்களா? ஃபுல்லாக தட் பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்பாச்சி போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ ஒரு பாத்ரூம் 3000 நான் வாங்குறோம் வித் மெட்டீரியல் ஃபார் 35 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு மேலே போச்சுன்னா அது அந்தமாதிரி ரேட் ஏறும். ஓகேங்களா? ஸோ எங்கள் லேபர் வந்து 2000 ஒரு பாத்ரூம்க்கு. ஸ்கொயர் ஃபீட் தானே தான் இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்ரூம் வராது. ஏன்னா சுற்றி கார்னர் கட் பண்ணுற மாதிரி வரும். அந்த வேலை அதிகமாக இருக்கும் எங்களுக்கு. ஓகேங்களா? இதுமாரி உங்களுக்கு பால்கனி டெரஸ் ஆனால் எப்பாச்சி போனாலும் ப்ளீஸ் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் சென்னை நான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னை மட்டும்தான். மோர் தென் 110 பாத்ரூம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நம்பி நீங்கள் எங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் எடுக்கலாம். அதுமாதிரி என்ன இஷ்யூ வரும் ஏது வரும்ன்றதை எனக்கு கிளியராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிஞ்ச அளவு ஒரு கார்னர் விட மாட்டோம். தண்ணி போகிற இடத்துல எங்கேயும் நாங்கள் விட மாட்டோம். எல்லா கார்னரும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமர் காட்டிவிடுவோம். இதுதான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு இஷ்யூ வராதுன்னு. அவங்கள்ட்ட சொல்கிறேன். இதுக்கு அப்புறம் இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். வாலில் அவனுக்கு சரின்ட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.